பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மாரநாதா ரிவைவல் சர்ச் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச இருக்கிற வார்த்தை என்னவென்று பார்ப்போமா? சங்கீதம் 16:11 உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று கர்த்தர் உங்கள் அனைவரையும் நோக்கி அவருடைய சமூகத்தில் கிடைக்கும் நித்திய பேரின்பத்தை பெற அழைக்கிறார். ஏனெனில் அவருடைய சமூகத்தில் இருந்து பெறப்படும் ஆசீர்வாதமானது மிகவும் வல்லமையுள்ளது. நித்திய சமாதானம் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு தேவ சமாதானத்தையும் தேவன் நமக்கு தருகிறார். இது நம்முடைய ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும்போது நம்முடைய இருதயங்களை நிரப்புகிறது. சங்கீதம் 16 தாவீது விளக்குவது போல நம்முடைய வாழ்வின் கடினமான சூழல்களில் தேவன் தருகின்ற சமாதானமும் மகிழ்ச்சியும் நம்முடைய சொந்த பலத்தினால் நாம் பெற்றுக்கொண்டதல்ல. அது நாம் தேவனிடத்தில் பாதுகாப்பை தேடும்போது, ஆறுதலை தேடும்போது நாம் அனுபவிக்கும்படி அவர் நமக்கு தருகின்ற மிகப்பெரிய ஈவு ஆகும். நம்மில் ஒரு சிலர் வேதனைகள் பெருகும் பொழுது அந்நிய தேவர்களை நாடி செல்வார்கள். வேறு தெய்வங்களை நாடி சென்றால் வேதனையிலிருந்து வெளிவரலாம் என்ற எண்ணத்தில் செல்வார்கள். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கோ வேதனைகள் பெருகும் என்று சொல்லி. ஆகவே என் அன்பு தேவ பிள்ளைகளே, உண்மையுள்ள சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரமே தர முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் அதை தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறதல்லவா? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விட்டதில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால் உங்கள் அனைவரும் பாரத்தையும் எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் நீங்கள் அர்ப்பணியுங்கள். நிச்சயம் அவர் உங்களை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். நித்திய பேரின்பத்தை பெற ஆவலோடு காத்திருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தரை தேடுங்கள், அவரை விசுவாசியுங்கள். அவருடைய வலது பாரிசத்தில் தான் அந்த நித்திய பேரின்பம் உண்டு. அது உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவரை இறுக்கமாக, கர்த்தரை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். அவருடைய வசனங்களை உங்கள் இருதயமாகிய பலகையில் எழுந்துங்கள். அந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாக அந்த நித்திய பேரின்பம் உங்களை வந்து சேரும். இப்பொழுது நாம் செபிக்கலாமா? ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு ஆண்டவரே. அந்த நித்திய பேரின்பத்தை அடைந்து கொள்ள பாத்திரமுள்ள பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க, எங்களை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. எதை குறித்தும் கலங்காதபடிக்கு உம்முடைய கரத்தில் அடங்கியிருக்கிற பிள்ளைகளாய் நீர் கொடுக்கிற சமாதானத்தையும் நித்திய பேரின்பத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க. நீரே வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.